அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீதிமான் ஒருவர் கூட இல்லை உலகில். நீதிமான் ஆக்கப்படுகின்றார்கள். அப்படி நீதிமான் ஆக்கப்பட்ட பிற்பாடு, பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற பிற்பாடு, கிருபையை பெற்ற பிற்பாடு, மகிமையை பெற்ற பிற்பாடு, இயேசு கிறிஸ்து கர்த்தர் யார் என்று ருசித்த பிற்பாடு அந்த மனிதனின் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி என்றால் இங்கிருக்கின்ற போதகருக்கு, தீர்க்கதரிசிக்கு சரியாக தெரியும், இவன் நேற்றைக்கு இல்லை அடுத்த நாள் இந்த தவறை செய்துவிட்டு வந்தான் என்று கண்ணில் படலாம், இல்லை விண்ணக தந்தை உணர்த்தலாம். அப்போது அந்த நீதிமானை, அன்று வரை நீதிமான் தான், ஆனால் தவறு செய்த நீதிமான், அந்த நீதிமானையும் எச்சரிக்க வேண்டியது போதகரின் கடமை. என்னோடு சேர்ந்து நின்று, அந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கின்றது, மெயின்டெனன்ஸ். எத்தனை கோடி வேண்டும் என்றாலும் திருட்டு பில்லு போட்டு மெயின்டெனன்ஸ் என்று ஏற்றிக்கொண்டே போகலாம். அந்த மெயின்டெனன்ஸாக, அந்த தவறுதலாக செய்து வந்த அந்த ஒரு உண்மையான மனிதன், கிருபையை பெற்ற மனிதன், இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும் போது சரியாக பறைசாற்ற வேண்டும், நீ செய்தது தவறு, நீ தப்பி பிழைத்துக்கொள், இல்லை என்றால் உன் கதி அதோ கதி. அதான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவதும் வெட்டப்படுவதும். எழுதியது உண்மைதான். தவறாக சென்று கொண்டே இருக்கும் போது வெட்டப்படும். வெட்டுவதற்கு காரணம் யார்? போதகன், வழிகாட்டி. வாழ்வும் வழியும் சத்தியம் ஜீவனும் நானே என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை போதிக்காத போதகன். இவன் நல்லவன் என்று அவனை மூடி மறைத்து மக்கள் முன்னால் நல்லவன் என்று எடுத்து காட்டினால் இந்த வழிகாட்டுதவன் கதிதான் இந்த வார்த்தை, வாசிக்கப்பட்ட வார்த்தை. மீண்டும் தொடர்ந்து செல்வோம். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். ஹல்லேலூயா. நீயும் உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய். அன்பான இறை சமூகமே, மகா கடினப்பட்ட ஒரு பகுதி தான் பரிசுத்த ஆவி என்ற நெருப்பில் நின்று இறை வார்த்தையை எடுத்து பொதுமக்களுக்கு போதிப்பது. அங்கு எந்தவிட தயவுமே இல்லை, எந்த தாட்சண்யமும் இல்லை. விண்ணகத்தந்தை பொழிய வேண்டும், நான் எடுத்து விதைக்க வேண்டும், அதான் என்னுடைய வேலை. எப்போது பீடத்தில் இறை வார்த்தை வாசிக்கப்பட்டதோ பின்பு எந்த ஓர் முகமும் இந்த கண்ணன் முன்னால் தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆவியானவர் செயலாற்றிக் கொண்டே இருப்பார், விண்ணகம் பொழிந்து கொண்டே இருக்கும், மண்ணகத்தில் விதைத்துக் கொண்டே இருக்கும், அதான் என்னுடைய வேலை. அப்படி என்றால் இந்த நீதிமானை எச்சரித்தும் அவன் தப்பி பிழைத்தால் அவனின் ஜீவனும் தப்பி பிழைக்கும், நானும் தப்புவேன். ஆனால் அவனை நைசாக்கி விட்டால் பெரும் கேள்விக்குறியும் தண்டனைக்கும் உள்ளாவது. இந்த 8 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு என்று படித்து பட்டங்களை பெற்று பங்கு மக்களை வழிநடத்துகின்ற போதகர்கள், குருக்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், எந்த வார்த்தை வேண்டும் என்றாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வெறுமனே உள்ளது அல்ல. ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 12 48 49 வாசிப்போம். 48. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். போதும் 48. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி இதை முற்றிலுமாக எடுத்து விளக்குகின்றது. யாரிடம் மிகுதியாக கொடுக்கப்பட்டதோ அவனிடம் மிகுதியாக கேட்கப்படும். இந்த மண்டகத்தில் எந்த தாளந்தை யார் பெற்றார்களோ அவர்களிடம் கேட்பார். அதைத்தான் 1, 2, 5 என்று வரக்கூடிய பகுதி. 5 தாளந்தை, கிருபையை, வரங்களை பெற்றவன் 10 கொடுப்பான். உன்னிடம் ஆத்மாக்களை கேட்கின்றார் என்றால் திருப்பி கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மருத்துவர், MBBS படித்த ஒரு மருத்துவரால் முடியாதது இந்த பலிபீடத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதரால், ஒரு தீர்க்கதரிசியால் நடைபெறுகின்றது என்றால் அது அவருடைய திறமை அல்ல.
பரம தந்தை அவரிடம் கொடுத்திருக்கின்ற கிருபை தாளந்து அது அனைவர் முன்னால் இங்கு செயலாற்றுகின்றது. அதான் உண்மை. அப்படி என்றால் அது திரும்ப கேட்பார். மீதியாக கொடுக்கப்பட்டது என்றால் மீதியாக கேட்பார். என்னிடம் 500 குடும்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் 500 குடும்பத்திலும் ஒரு குடும்பத்தில் 4 வைத்து பார்த்தாலும் எங்கோ சென்று விடும். அந்த ஆத்மாக்களை கேட்பார் போதகனிடம். நீ சரியாக வார்த்தையை வாசித்து விளக்கி கொடுத்தால் அந்த வார்த்தை வழியாக வருகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் செய்த பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவார்கள். இல்லை என்றால் அவர்களை நைசாக்கி விடும்போது நான் செய்தது சரிதான், போதகர் அப்படித்தான் போதித்தார், பல போதனைகளும் அப்படித்தான் கேட்கின்றது டிவியில். ஆனால் ஜீவ ஒளியில் எந்த தயவும் இல்லை. அன்பானவர்களே, உங்கள் இல்லங்களில் ஜீவ ஒளி புகுந்ததென்றாலும் உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்படுகின்றது என்று ஆனந்தம் கொள்ளுங்கள். வேறு எந்த சேனலிலும் உண்மை விளம்பரம் ஆகுவதில்லை. ஏதோ 1-2 சேனலில் இறைவார்த்தை சரியாக கொடுக்கின்றார்கள். ஆனால் உச்ச கட்டத்தில் இருக்கின்றது ஜீவ ஒளி மட்டும்தான். அல்லேலூயா. நான் இங்கு பீடத்தில் நின்று போதிக்கின்றேன் என்று ஜீவ ஒளியை தூக்கவில்லை. அன்பான இறை சமூகமே, இந்த திருச்சட்ட நூல் 2.5 ஆண்டு இந்த முத்துக்களில், அப்படி என்றால் தொடர்ச்சியாக 17 ஆண்டுகளாக இதை புரட்டுவதும் இறை வார்த்தையை பல சேனலில் கேட்பதும் தியானத்துக்கு செல்வதும் தான் என்னுடைய வேலை. எந்த வேலை செய்தாலும் இறை வார்த்தை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகையால் தெள்ள தெளிவாக கூறுகின்றேன், ஜீவ ஒளி சேனல் உங்கள் இல்லத்தில் புகுந்ததென்றால் உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்படுகின்றது. துன்மார்க்கனிடம் நீ துன்மார்க்கன், நீ சாகவே சாவாய், நீ தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் உன் தீய வழிகளை விட்டு விலகு என்று எச்சரிக்கின்ற சேனல் ஒன்றே ஒன்று. ஆகையால் இறைவன் இந்த இடத்தையும் இந்த வாய்ப்பையும் நமக்கு அளித்திருக்கின்றார் என்றால் அதை பயன்படுத்துவோம். அதன் வழியாக நம்முடைய ஜீவனை புதுப்பித்து என் நேரத்தில் இறைவன் அழைத்தாலும் விண்ணக வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் இறைபாதம் சமர்ப்பிக்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பாடலை கூட நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன்.
என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால்.
சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான் பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான் மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன் மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன் இதயமெல்லாம் ஏங்குதையா இதயமெல்லாம் ஏங்குதையா இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க சிலுவையே முன்னால்